ஒரு புதிய சர்ச்சை, அதுவும் புதிய அரசியல் சர்ச்சை. ராகவா லாரன்ஸ் நான் அரசியலுக்கு வரணுமா வேணாமா யார்கிட்ட கேட்கிறாரு? மக்கள்கிட்டே கேட்கிறாரு. இப்படி ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை நம்ம இதுவரைக்கும் பார்த்ததில்லை. எம்ஜிஆர் வந்தாரு, கருணாநிதி வந்தாரு, ஜெயலலிதா வந்தாங்க, இப்படியே வரிசையா எத்தனையோ பேர் வந்தாங்க. வர்றவங்களா நான் வரவா, நீங்க சொன்னா நான் வர்றேன் அப்படின்னு யாருமே சொல்லல. அவரே தான் சொல்றாரு, நான் தமிழ் படங்களுக்கு நிறைய பண்றது இல்ல, ஒன்னு தலைவர் ரஜினிகாந்த் படத்துக்கு பண்ணுவேன், இல்லைன்னா தளபதி படத்துக்கு கூப்பிட்டா வருவேன், மற்றவங்களுக்கு நான் பண்ண மாட்டேன், நான் ஆந்திரால தான் அப்படின்னா அவர் ஆந்திராலே அரசியல் நிக்கலாமே. ஏன்னா கூமுட்ட குதிரை எல்லாம் இங்கதான் இருக்குதுன்னு அவருக்கு தெரியுது. அது திடீர்னு பார்த்தா அம்மா பாசம். அம்மா முதல்ல சொன்னாங்களாம் வேணான்னு சொன்னாங்களாம். இப்ப அவங்க அம்மா சரிப்பா நீ போலான்னு சொல்லிட்டாங்களாம். அம்மா போய் போலான்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் என்ன மக்கள்கிட்ட கருத்து? அரசியலுக்கு வரலாமா வேணாமா, அப்படியே வந்தா நான் யார் கூட சேரலாம்? இது ஒரு எவ்வளவு பெரிய முழு பைத்தியக்காரத்தனம் பாருங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில எதை முன்னிறுத்திருக்கீங்க? அரசியலா எந்த மக்கள் போராட்டத்தில் இருந்திருக்கீங்க? எதற்காக போராடி இருக்கீங்க? எதற்காக குரல் கொடுத்திருக்கீங்க? யாரை எதிர்த்து பேசியிருக்கீங்க? மக்களுக்காக சேவை செய்யறது லயன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் தான் செய்யுது. அது போக எத்தனையோ பேர் உங்களை மாதிரி சொல்லிக்காம எவ்வளவோ பேர் எத்தனையோ நன்மைகளை முடியாதவங்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நிறைய செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா சூர்யா மாதிரி நடிகர்லாம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்களாம் உங்களை மாதிரி ரொம்பவும் அப்படியே அலங்காரமா பேசிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் கிடையாது, சொல்லிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் கிடையாது. நீங்க ரஜினிகாந்த் வரும்போது நான் அரசியலுக்கு வருவேன்னு வந்தீங்க, அப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் வரல, இப்ப விஜய் வந்ததுக்கு அப்புறம் வருவேன் அப்படின்னு வர்றீங்க. வர்றதுல நேரம் வர வேண்டியதானே? ஏங்க, ஒரு மக்கள் சேவைக்கு வர்றவன் மக்கள்கிட்ட நான் வரவா, நான் அரசியலுக்கு வரலாமா, நான் எந்த கட்சியில நிக்கலாம், நான் எந்த தொகுதியில நிக்கலாம், நான் எவ்வளவு ஓட்டு வாங்குவேனா வாங்க மாட்டானா, இப்படி அங்க பேசுவாங்க. அப்ப தமிழ்நாட்டு மக்களை எவ்வளவு கூமுட்டையா வச்சிருக்காங்கன்னு பாருங்க.